இந்த பள்ளி எதிர்கல்வி ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்து வெளியிட்டிருந்தேன். எப்பொழுது நான் மதுரையில் சென்றிருக்கேன். மாணவர்களுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. சிபிஎஸ்சி பேசுன்னு சொன்னாங்க. நான் என்னடா சிபிஎஸ்சிடா அவன் எப்படி எழுதி சொன்னேன். அப்போ ரங்கராஜர் சொன்னார், உங்களுக்கு வேண்டி சிபிஎஸ்சி இருக்குன்னாங்க. பரவாயில்லை, யாரும் நல்லா வர சொல்லுங்க, வீட்டு வெளியே வர சொல்லுங்க. அதுக்கு தலைவரை சொன்னாங்க, இஎம்ஆரில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது நாங்கள் சாரி நெட்டா தமிழ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேர் இருக்காங்க. 2 தமிழ்ல யார் கூட தமிழ் யார் பண்ணுறாங்க ஐடியா போட்டுருக்காங்க. அந்த ஐடியா சொல்லுவாங்க. அப்போ சொன்னோடனே தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம நவநீதன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்தாங்க. இன்விடேஷனுக்கு வரும்பொழுது அவங்க இன்விடேஷன் கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாராட்டு. அவங்க இன்விடேஷன் ஏற்ற மட்டும் கொடுக்கல, எனக்கு தொழிலை அதை கூட வச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அந்த தருணங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், மிகவும் பாராட்டு. ஏன்னா ஒரு வீட்டில் இல்லத்தரசியோடு இணைந்து ஒரு செயல் செய்யும் பொழுது அவருடைய விளைவுகள் நல்லது. அதை கருத்து கொள்கைகள் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாணவர்களுடைய நல்ல தன்மை எடுத்துக்காட்டு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பேசிட்டு உடனே ஸ்பீச் சொல்ல சொன்னாங்க. சரி, ஏதோ பேசணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி சரி கிளம்புனாங்க. அவங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா லேசாக மழை கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை துணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு சரி, அதாவது என்னுடைய கண்ணீரிலும் தொழில் வருது. ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் நினைச்சு நம்மளை நினைவு வைத்து வந்துட்டாங்க. அதை பார்த்தவரை எனக்கே கண்ணீர் வந்துச்சு. அதை வெளிப்படுத்த முடியாதனால வானமே செஞ்சிச்சு. அந்த மழைத்துறை நேரத்தை பண்ணிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மழைத்துறை சில மழைத்துறைகள் தான். அந்த மழைத்துறைகள் பெய்கிறது சில மணித்துறைகள் தான், ரொம்ப கிடையாது. அடுத்து ஒரு 10 செகண்ட் மழை இல்லை. அதுக்கப்புறம் மழை எடுத்து போயிட்டு அப்போ சார் கண்டிப்பாக நம்ப அப்படின்னு சொல்லி அதான் எனக்கு நீந்தான் பேசுறது கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீண்ட பொழுதை பெய்தவர்களும் பயன்பாடுகளை சார்ந்தோர் வேலை கேட்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் மாற்றி சொல்றேன். கற்பித்தலின் போது ரொம்ப சந்தோஷப்படுற எப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக பல்வேறு கொள்கையை பணியாற்றும் பொழுது அதை கேட்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி யாருக்கும் வைக்க முடியாது. அதாவது அதாவது கற்பித்தலின் போது பெரிதோருக்கும் தன் மாணவர்களை சார்ந்தவர்கள் என்னை கேட்க ஆசை இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் சிற்பம் முடிச்சுக்கிறேன். அதாவது மாணவர்களாக நீங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் 54 வயசு கடந்து ஒரு இதை பார்த்தா 50 வயசு கிடையாது. நீ அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு முடிய வருது. இனிமேல் தான் என்ன செய்யணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சீங்க, வேலைக்கு போனீங்க, எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் இனிமேல் என்ன செய்யணும்னா, இந்திய காலம் 100 ஆண்டு முன்னாடி வாழணும். அந்த 100 ஆண்டு கால வாழ்வதற்கு நம்முடைய உடலை நான் செயல்படுத்த உடலை வளர்த்து உயிர் வளர்த்து சொல்லியிருக்காங்க. அந்த உயிர் வளர்க்கறதுக்கு நம்ம உடல் வளர்க்க உயிர் வளர்க்க முடியும். ஆனால் என்ன செய்யணும், உங்களுக்கு நல்ல நோயை வளர்க்கிறாங்க. எந்த ஒரு ஈடுபாடு உங்களுடைய வாழ்க்கையானது நோய் இல்லாமல் நல்லபடியாக கடைசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லி என்னுடைய மனதோடு நான் வழங்கக்கூடிய இறைவன் அழைத்து உங்களுக்காக நினைச்சேன் கேட்கிறேன். மாணவர்கள் இனிமேல் நீங்கள் மாணவர்கள் சொல்ல முடியாது, மாணவர் தோழர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. தோழருக்கு மேலே தலை வளர்த்து தலை மகனே தோழர்னு சொல்லலாம். இப்போ மாணவர்கள் தோழர் சொல்லி தரப்படுது. அதை என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய வாழ்நாட்டு உண்மையாகவோ எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் வாழ்வதற்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை உரையாடலும் தோன்றுவது.